வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான மட்டன் ஒயிட் பிரியாணி ரெசிபி தான். இதுக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி வடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு 1 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ தக்காளி, 5 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் லெமன்னா பாதி லெமன் போதும். இது கூட 2 டீஸ்பூன் போல் கசகசாவும் 5 முந்திரி பருப்பும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த கசகசா முந்திரி பருப்பு நம்ம ஊற வச்சு அரைச்சி இந்த பிரியாணியில் சேர்க்க போகிறோம். அதுக்கு வேண்டிதான். இது கூட இந்த பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து இந்த பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய அரிசி இந்த தாவத் பாஸ்மதி ரைஸ் தான். இனி இந்த பிரியாணியில் நம்ம மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி தான் இந்த பிரியாணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஷாஜீரா, 5 ஏலக்காய், 2 கருப்பு ஏலக்காய், ஒரு பேலீஃப், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டை, 5 கிராம்பும் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேனில் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுக்கலாம். அதாவது இந்த ஃப்ரை பேன் நல்லா சூடான போதும், ரொம்ப நேரம் போட்டு வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃப்ரை பேன் நல்லா சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சூடுலேயே லைட்டாக வறுத்து விட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பொடிச்செடுக்கலாம். இப்படி நம்ம வறுத்து பொடிக்கும்போது நல்ல ஒரு மணமும் கிடைக்கும். அதே சமயம் அரைக்கும்போது நல்ல ஃபைன் பவுடராக நமக்கு அரைஞ்சு கிடைக்கும். அதுக்கு வேண்டிதான். இப்படி லைட்டாக வறுத்து விட்டுட்டு இனி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக பொடிச்செடுக்கலாம். இந்த அளவுக்கு பொடிச்செடுத்தா போதும். இனி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இனி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஹீட்டானதும் இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த எண்ணெய் கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்து இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த 1 கிலோ பெரிய வெங்காயத்தை சேர்க்கலாம். இனி இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கலாம். அதாவது இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாகும் வரை வதக்கி எடுக்கணும். அப்போ தான் இந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வறுபட்டதும் இது கூட கட் பண்ணி வச்ச புதினா, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து சேர்க்கணும். அதாவது புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்தால் போதும். இது கூட ரம்பை இலை இருந்துன்னா 3 சின்ன துண்டு ரம்பை இலையும் சேர்த்து 5 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விடலாம். இந்த புதினா, கொத்தமல்லி, ரம்பை இலையெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கும் போது இந்த பிரியாணி நல்ல மணமாக இருக்கும். இனி இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச 1/2 கிலோ தக்காளியும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடலாம். தக்காளியும் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா இனி அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இந்த 1 கிலோ மட்டன் 1 கிலோ அரிசிக்கு நான் 10 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன். இது கரெக்டாக இருக்கும். இனி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்படி வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட நம்ம தயிர் சேர்க்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்கக்கூடிய தயிர் இது கூட சேர்க்கணும். நான் இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிர் சேர்க்கும்போது அதிகம் புளிப்பாக இருக்கக்கூடிய தயிரோ இல்லைன்னா புளிப்பே இல்லாத தயிரோ சேர்க்கக்கூடாது. புளிப்பு நார்மலான அளவில் இருக்கணும்.
இப்படி தயிரும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்த இந்த பிரியாணி மசாலாவை ஃபுல்லாகவே இது கூட சேர்த்து வதக்கி விடலாம். இதில் நாம் வேறு மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த ஒரே ஒரு மசாலா தான் சேர்க்க போகிறோம். இனி அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த இந்த கசகசா முந்திரி பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்செடுக்கலாம். அரைச்ச இந்த விழுதையும் இது கூடவே சேர்த்து வதக்கி விடலாம். கசகசா முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்ச விழுதும் இந்த பிரியாணி மசாலாவும் இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இனி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். இப்படி நம்ம வதக்கி விடும்போது இந்த கிரேவியிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இனி இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இப்படி உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட நம்ம கழுவி வச்சுருந்த மட்டனை சேர்க்கணும். இனி இந்த மட்டனையும் சேர்த்து இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பாத்திரத்தை மூடி போட்டு வேக விடலாம். 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நம்ம இந்த மட்டனை வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக வச்சோன்னா இந்த மட்டன் சாப்பிடும்போது நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது கூட தண்ணி சேர்த்து இந்த மட்டனை வேக விடலாம். இப்படி பாத்திரத்தை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மட்டனை வேக விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட நம்ம தண்ணி சேர்த்து வேக விடலாம். இனி இது கூட 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க தொடங்குது வரைக்கும் தீயை ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இப்படி தண்ணி கொதி வாரது வரைக்கும் தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் தீயை சிம்மில் வச்சு 1/2 மணி நேரம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா இந்த மட்டன் சூப்பராக குக் ஆகிடும். 1/2 மணி நேரம் தீயை சிம்மில் வச்சு அப்படியே வேக விடலாம். இனி இந்த டைமில் பாஸ்மதி ரைஸை அளந்தெடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரத்திலே இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறிடும். இனி இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம வடிகட்டி எடுத்து தம் போட்டு தான் இந்த பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். இந்த பாஸ்மதி ரைஸை வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 3/4 பாகம் அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து, உப்பு சேர்க்கும்போது கரெக்டான அளவில் சேர்க்கணும். உப்பு குறையாத அளவு பார்த்துக்கோங்க. இனி இந்த ரைஸை நம்ம வேக வைக்கும்போது ஒட்டாமல் நல்ல உதிர் உதிராக வரணும்னா இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்க்கணும். பெரிய எலுமிச்சம்பழம்னா பாதி சேர்த்தா போதும். சின்ன சைஸ்னா ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு இது கூட சேர்க்கணும். இனி இந்த லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்து, அதாவது 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்தா போதும். இனி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி ஊற வச்சுருந்த இந்த பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்து பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணக்கூடாது. அதாவது இந்த கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம அரிசியை சேர்த்து இந்த அரிசியும் தண்ணியுமா நல்ல ஒரு தடவை கொதிக்க ஆரம்பித்ததுமே அரிசியை வடிகட்டி எடுத்துடணும். வடிகட்டி எடுத்து மட்டன் கூட சேர்த்து தம் போட்டு தான் இந்த அரிசியை நம்ம வேக வைக்கணும். இந்த தண்ணியில் அரிசியை வேக வைக்கக்கூடாது. இப்படி அரிசியும் தண்ணியுமா நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த அரிசியை வடிகட்டி எடுத்து இந்த மட்டன் கிரேவியில் சேர்க்கலாம். இந்த அரிசியை கிரேவியில் சேர்க்கும்போது பாத்திரத்தோட நடுப்பக்கமாக இந்த மாதிரி மெதுவாக சேர்க்கணும். இப்படி நம்ம பண்ணும்போது இந்த மட்டன் எல்லாம் இந்த பாத்திரத்தோட ஓரத்தில் வந்துடும். இது நம்ம கடைசியாக பிரியாணி வந்ததுக்கப்புறமா எடுக்கும்போது மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லா அரிசியையும் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கரண்டியால் இதே போல் மெதுவாக பரப்பி விட்டு இனி இந்த அரிசியும் கிரேவியும் சம அளவில் இருக்கிறது மாதிரி இந்த தண்ணி இருக்கணும். இப்போ இந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால்
நான் இந்த அரிசி வேக வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது கூட சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்க்கும்போது இந்த அரிசிக்கு மேலே தண்ணி இருக்கக்கூடாது. இந்த அரிசியும் கிரேவியும் இந்த மாதிரி சமமாக இருக்கிறது மாதிரி தண்ணி சேர்த்தாதான் பிரியாணி தம் போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இனி இந்த பிரியாணியில் நம்ம மிளகாய் தூளோ கலரோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. அதனால் கொஞ்சமாக பால் எடுத்து ஒரு சின்ன பவுலில் ஊற்றி இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரைஸ் மேலே ஊற்றலாம். இதுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி இது கூட 1 டீஸ்பூன் போல் ரோஸ் வாட்டரும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸும் சேர்க்கலாம். இந்த சேஃப்ரான் மில்க் ரோஸ் வாட்டர் எசன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கும்போது இந்த பிரியாணி நல்ல ஒரு ஃப்ளேவரில் நமக்கு கிடைக்கும். கடைசியாக இதில் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து இனி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு நம்ம தம் போட போகிறோம். பிரியாணியை தம் போடும்போது இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆவி வெளியே போகாமல் இருக்கணும்னா மைதா மாவில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இந்த மாவை இந்த பாத்திரத்தோட மூடியில் ஒட்டி விட்டுட்டோம்னா பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆவி வெளியே போகாமல் இந்த பிரியாணியும் நல்ல சூப்பராக தம்மாகி கிடைக்கும். இந்த மாதிரி மூடி வச்சு இந்த மாவை நல்லா ஒட்டி விட்டால் போதும். இனி தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பாத்திரத்தில் இருந்து இந்த மாதிரி நல்ல ஆவி வாரது வரைக்கும் வேக விடணும். இப்படி ஆவி வர தொடங்கினதும் தீயை சிம்மில் வச்சு கரெக்டாக 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்துட்டோம்னா இந்த பிரியாணி சூப்பராக குக் ஆகிடும். நம்ம ஃபுல்லாக மாவு வச்சு ஒட்டி விட்டதுனால ஏதாவது ஒரு சைடில் இருந்தால் இந்த மாதிரி ஆவி வரும். இப்படி ஆவி வர தொடங்கினதுமே தீயை சிம்மில் வச்சு 20 நிமிஷம் வேக வச்சா போதும், பிரியாணி ரெடி ஆகிடும். 20 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஒட்டி விட்ட இந்த மாவையெல்லாம் ஒரு சின்ன கத்தியால் மெதுவாக எடுக்கலாம். அவ்வளோதான், நல்ல மணக்க மட்டன் ஒயிட் பிரியாணி ரெடி ஆயாச்சு. இனி கடைசி இதில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் நெய்யில் வறுத்து சேர்க்கலாம். இனி இந்த பாத்திரத்தில் இருந்து பிரியாணி எடுக்கும்போது ஒரு ஓரமாக இந்த மாதிரி ரைஸை முதல்ல மேலே எடுத்து விட்டுட்டு இனி கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த மட்டனையும் இந்த ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சா போதும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதே போல் பாத்திரத்தோட ஓரத்தில் இருந்து ரைஸும் மட்டனுமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்து பரிமாறினா போதும். இப்படி நம்ம பண்ணும்போது இந்த ரைஸ் உடஞ்சி போகாமல் நல்ல உதிராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான மட்டன் ஒயிட் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இதே போல் ஒரு பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணின இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். Thank you.